நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ காணுவரே நான் எங்கே கண்டவுடன் நேற்று முதல் யாரோ நான் யாரோ என்று முதல் உன்னை நான் பார்க்கும் போது தன்னை நீ பார்க்கிறாயே என்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கிறாயே என்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கிறாயே நேரே பார்த்தோம் எனவே போகும் புன்னகை முறிந்தால் போகும் நேற்று முதல் யாரோ நான் யாரோ இன்று முதல்
தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? நங்கை மோகினி எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னதா மனசுல வருத்தம். அதிகமா ஆண் குழந்தை இருந்தா என்ன நினைப்பாங்க, ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதிகமா பெண் குழந்தை என்ன நினைப்பாங்க, ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்கு தோணும். இது உலக இயல்பான விஷயம். அதனாலதான் எங்க அப்பாவுக்கு பிறந்தது 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டாங்க. என்ன சொல்றேன்? ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த முருக கடவுளை வணங்குற நேரத்துல வள்ளிக்கொடைகளுக்கு இடையில கடந்து எடுத்து வளர்த்து இது நாள் வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துட்டு வராரு. எந்த ஒரு குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமா? வைக்க கூடாது. எடுத்து வளர்த்தவளுக்கு. ஆமா, ஏன்னா இந்த உலகத்துல இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாயும் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்னை எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆளாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வைக்க கூடாது. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். என்ன கடமை? இப்போ அப்பா நேரா வந்து சொல்லுவாரு இந்த விஷயத்த. ஆனா இப்ப நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா வயசான காலத்துல பாவம் ஏன் இந்த விஷயத்த சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் அலையப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். அதனாலதான் அப்பா வேணாம்னு சொல்லிட்டோம். அதனால என்ன கடமைனா இன்னைக்கு எங்க எல்லாரும் சேர்ந்து அப்பா காட்டுக்கு காவலுக்கு போகணும்னு சொல்லி இருக்கிறாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போக போறோம். ஆமா, இந்த காவலுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். ஒண்ணு இல்ல, மனசுக்குள்ள ஒரு தடவை நினைச்சிருக்கேன். நல்ல விஷயம் தானே. அதாவது காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். சில பேர் மறப்பாங்க. அவரைத்தான் திருமணம் பண்ணி நானாவே முடிவு பண்ணிட்டேன். இது நல்ல விஷயம் தானே. யாரு நினைக்கிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. யாரு நினைக்கிறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்களையே அதே மாதிரி காதலிக்கணும். காதலிக்கும் போது எப்படி அந்த அன்பு காட்டுறோமோ அந்த திருமணத்துக்கு வருமோ அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கு. அதுதான் பெரிய விஷயமே. ஆமா, அதனால யார காதலிக்கிறேன்னு தெரியுமா? யார காதலிக்க போறேன், யாருக்காக நாங்க காவலுக்கு போறோமோ அவரே தான் காதலிக்கிறேன். யாருமா? மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்க. எங்க அப்பா சொன்னாரு, முருகப்பெருமானுடைய அருளாலதாம உனக்கு கிடைச்சிருக்க, அதனால அவருக்காகவே தினவிதத்து அவருக்காகவே காவலுக்கு நீ போகணும்னு அப்பா சொன்னாரு. அந்த முருகப்பெருமானையே தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு. என்ன சொல்றேன்? இல்லன்னா நான் காவலுக்கு போறதுக்கு ஒத்துக்குவேனா அப்பாட்ட? அப்படி அவருக்காகனாவது காவலுக்கு போனா அப்படினாவது மனசு இறங்கி என்னை வந்து விரைவில் திருமணம் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற ஒரு ஆசை. என்னண்ணே இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னங்கண்ணே ஏன் இப்படி சொல்றீங்க? ஏங்க அப்படி தர்த்தரி பிடிச்ச மாதிரியே பேசுறீங்க? நடக்கிற விஷயமான்னு கேக்குறீங்க. நடக்கும்னு சொல்லி சொல்லுவியா? ஒரு பச்சை புள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நடக்கிற விஷயமான்னு நீ ஆரம்பத்திலே கட்டைய போட்டீங்கன்னா மண்டிய கடை முடியும், பெட்டி கடை முடியலாம். மனுஷனுக்கு அது அது உறுதியோட இருக்கியா? நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும் மனசுக்குள்ள, அதை விட தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை விரைவில் அடைஞ்சிடலாம். அது மாதிரி நம்பிக்கை. இது அவ நம்பிக்கையாவே இருக்காங்க. நீங்க ஆளு சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்கு 2ஆம் தரமா ஒரு ஆளை போய் இந்த பண்ணிக்கிட்டு? ஏன் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கும்? ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஒரு மனைவி இருக்காங்களே, நீங்க ஏன் 2ஆம் தரமா போறீங்கன்னு சொல்றீங்க. அவ்வளவுதானே. நம்ம நாடகத்தினுடைய சகலகளா வல்லவர் யாரு தெரியுமா? யாருங்க? அவர்தான் நகைச்சுவை நடிகர், சிறந்த நகைச்சுவை நடிகர் ஆர்.பி. ஹரிஹரன் மாமா. அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, காதல்ங்கிறது பொது உடைமை. அது யாரு புருஷனா இருந்தா நமக்கு என்ன, யாரு பொண்டாட்டியா இருந்தா நமக்கு என்ன, நம்மளுக்கு தேவை என்னவோ அதுதான். ஆமா, அந்த மாதிரி அவங்க வேற ஒருத்தவங்களோட கணவர் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாங்க நானும் ஒரு மனைவியா இருந்துட்டு போறேனே, அந்த மாதிரி அவர் வேற அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன். அன்புதான் காலகட்டத்துல அப்படியே மாறி காதலாக மாறிடுச்சு. அவரு எப்ப வருவாரு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, ஆனா விடுறதுக்குள்ள வந்துருவாரு நினைக்கிறேன். இன்னைக்கு சரியா ஒரு 2 மணிக்கெல்லாம் விட்டுறலாம்னு. ஆமா, அதனால அந்த முருகப்பெருமான் விரைவில் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வருகைக்காக இந்த இடத்துல நான் எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்றேன். மணியே மணிக்குயிலே மாலையிடம் கதிரழகே கொடி கொடி மலரே கொடியிடையில் நடையழகே தொட்டையிடம் பூமணக்கும் குடித்தடமோ தொடகினிக்கும் பூமரம் பாவையேடு இது மாண்டோடும் பூமரம் பாடையேடு
என் பாட்டுக்கே உண்மைகள் சொல்லேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாணமாய் கொண்டாடும் பெண்ணே என் பாட்டுக்கே உண்மைகள் சொல்லேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாணமாய் கொண்டாடும் பெண்ணே என் பாட்டுக்கே உண்மைகள் சொல்லேன் சாம்ராஜ்யமே